ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் உள்ள பார்ட் 10. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இது அது பேர் என்ன, வேஸ்போட ஃபஸ்ட்டு 2 பாடி கார்ட்ஸை போட்டு தள்ள போகிறோம். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெர்மிட் இருக்காப்லையா, அவரோட ஸ்வாடையும் எடுத்துக்க போகிறோம் கைஸ். இதுதான் இன்றைக்கான ஸ்டோரி. நிறைய பேச வேணாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, மேஜிக்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரன் ஆன்ட்டி, இல்லை இது கேரன் இல்லை, இது கிரேக்கன். அடடா, கேரனாக இருந்தாலும் சரி கிரேக்கனாக இருந்தாலும் சரி முதல்ல அடிக்க வரான். ஏன்டா ஷேடோ, நம்ம பரம்பரை மானம் என்னடா ஆறுது. அடடா, இந்த வெப்பனை வச்சுட்டு ரொம்ப சீன் போடுறாங்க ஐசிவன். இந்த வாங்கு, இந்தா வாங்கு, இந்தா வாங்கு, இந்தா வா. ஐயோ, இந்தா வாங்கு, போடு. தொடர்ந்து என்ன அடி போடு. தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காப்லையா. எஸ்கேப் ஆயிட்ட, சாவதான் போற. போடு, அவ்வளோதான் காலி. இதே மாதிரி செகண்ட் மேட்சையும் ஜெயிச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, அடடா, அப்படியே இப்படி தூக்கி போடு. அப்படியே மேஜிக்கை போடு, அதை அவன் மண்டையில் போடு, கீழே உருளு. ஐயோ, இந்த மண்டையில் போடு. வாங்கு, வாங்கு, சாவு. என்ன அடி அடிக்கிற? வாங்கலாம். ஓகே, சோலி முடிஞ்சு. நீ இன்னும் எவ்வளோ தூரம் போன நானும் பார்க்குறேன். வேஸ்போட க்ரூமேட்லாம் அங்கே ஷிப்பு பக்கத்தில் தான் இருக்கானுங்க. அவனுக்குள்ளே முதல்ல போய் நீ போட்டு தள்ளுன்றான். அந்த வேஸ்பு பக்கத்தில் கொஞ்சம் நேர்மையான, வேஸ்புக்கு நம்பிக்கையான ஹெஞ்ச்மேன்லாம் இருக்காங்க. அவனுக்கு அங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கானுங்க போல். நம்ம சீக்கிரம் போகணுன்றான். இவன் யாரா? ஓ, இவன் தான் ஷேடோவோட ஷேடோன்ற வேஸ்போட அடுத்த பாடி கார்டு பூசனா. சேலஞ்செல்லாம் இனிமேல் தான் வரும் போல். சரி வாங்க, நாம் டோர்னமெண்ட்டை முடிப்போம். ஹேய் மங்குஸ் மண்டே, நான் என்கிட்டயா சண்டை போட வரியா? மிஸ்டர் மங்குஸ் மேன், நீங்கள் யார்கிட்ட மோந்துறீங்கன்னு கொஞ்சம் பார்த்து மோதுனா நல்லாயிருக்கும். என்ன ஆனால் அதை பாருங்களேன், இந்த ஒரு புல்வெளியில் சண்டை போடுறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பாருங்க, கூச்சான செத்துருவான். இந்த பேக்ரவுண்டே பாருங்கள், சும்மா அம்சமாக இருக்குது. ஐயோ, இப்படி அசிங்கப்படுத்துகிறானே. அந்த பிஜிஎம்மும் சூப்பராக இருக்குது. இவனெல்லாம் விட்டு வச்சுக்கூடாது. சாவு. செம்மையாக முடிச்சது. ஓகே, அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பேனா, இதுக்கு முன்னாடி புச்சரை தோக்கடிச்சது போட்டிருப்பேன். அது பெய்யோ, அது ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் மறந்துட்டேன் கைஸ். சரி ஓகே விடுங்க. வாங்கு. அதே மாதிரி செத்துட்டான். ஓகே, யாரு இவனை முடிக்கிறத விட நான் இவனை முடிக்கிறேன். இப்போ வாடா ஹெர்மிட்டே வா.
இந்த பிஜிஎம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஓகே, இன்னைக்கு நம்ம தாத்தா அவர்கள் காலி. தாத்தா வராரே இல்லை, தாத்தா போகிறாரே, மேலே போகிறாரு. ஆடா இந்த அப்புறம் கிழவன் ரவுடி கிழவன் என்னமோ சண்டை போடுது பாரு. தா சாவு, தா வாங்கு. நான் ஓயிட்ட மட்டும் தான் மேஜிக் இருக்குன்னு பார்க்குறியா? என்கிட்டயும் இருக்கு. தா வாங்கு. நீ மட்டும் தான் மேஜிக் போடுவியா? நானும் போடுவேன். பார்க்குறியான்றேன். ஆட எனக்கு ஹெல்த்தும் ஏறும் இப்போ நீ அடிக்கடிக்க. நீ எல்லாம் அக்ரெசிவ் போனால் கூட ஒன்றுத்தையும் பண்ண முடியாது தாத்தா. தாத்தா தாத்தா சாவு தாத்தா. தாத்தா செத்து போச்சு. ஓகே, இப்போ நான் வேஸ்பில் இருக்கேன். வேஸ்பை தோக்கடிக்கிற கைஸ் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த ஃபுல் கேம் பிளேவும் முடிச்சு டைட்டானே தோக்கடிச்சு தான் ஷேடோ ஃபைட் சீரீஸே முடிப்பேன். அதுக்கு முன்னாடி சில பேரெலாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள மாதிரிலாம் நான் முடிச்சுட்டு போக மாட்டேன் கைஸ். நேர்மையாக ஃபுல் சீரீஸ் உங்களுக்காக போட்டு காட்டுட்டு தான் போவேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த கேம் முடிச்சிருக்கேன், அந்த தைரியத்தெலாம் சொல்கிறேன். ஆனால் அந்த டைட்டான்னு ஒருத்தன் இருப்பான் பாருங்கள், அவனை தோக்கடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா எனக்கு? ஆட ஐயோ இவன் வேற அடிக்கடி தியானம் பண்ண போயிடுறான். அப்படி தியானம் பண்ணி என்னத்தடா கிழிக்கிற நீ? ஐயோப்பா அவன் தாத்தா டா போட்டு கூப்பிட்டேன்ல, சாரி தாத்தா. ஆட இன்னும் இப்போ நான் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு வந்திருக்கேன். பார்க்குறியா? இந்த பாரு குதிக்கிறேன் பாரு, எப்படி குதிக்கிறேன் பாரு. ஐய ஆட இந்த மின்னல் வேற. ஐய ஆட என்னடா இவன் இந்த தடவை விடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே மேஜிக்கை போட்டு முடிச்சிடணும். இந்த வாங்கு கேவா, இந்த வாங்கு. ஐய ஆட சும்மாவே இருக்குதுல்ல, எப்போ பார்த்தாலும் மின்னல் விட்டுட்ருக்குது மூஞ்சில். இப்படி கொஞ்சம் பார்த்தியா? எனக்கே எப்படி ஸ்கெட்சு போட்டு பார்த்தியா தாத்தா? சே அட தாத்தா காலி. நீ எத்தனை தடவை வேணால் தியானம் பண்ண போ தாத்தா, நான் இருக்கேன். உன் தியானத்தை நான் மட்டும்தான் கலைப்பேன், வேறு யாரும் கலைக்கக்கூடாது. அப்படி கலைச்சா எனக்கு தான் அவமானம். இந்த சாவு தாத்தா காலி. இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நண்பர்களே, தாத்தாவை காலி பண்ணிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஏடா தாத்தா ஆரம்பத்துலேயே சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாரே. தாத்தா வராரே. ஐயோ நீ இது யூஸ் பண்ணுறான். வாங்கு. ஐயோ தாத்தாவுக்கு வந்து நிலவையா பார்த்தீங்களா? இந்தா வாங்கு. இந்தா ஐய வாங்கு பாரு. ஆட என்ன தாத்தா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தாத்தா? ஜன்பேயா தாத்தா என்கிட்டயே இந்த ஜம்ப்லாம் பண்ணுறீங்கோ? என்ன தாத்தா பண்ணுறீங்க? ஐயோ இதுவா? அடடா தாத்தா தியானம் பண்ண போயிட்டாரே. போடு, பறந்து வந்து தாக்குதல் பண்ணுவோம்ல நாங்கள்லாம். தாத்தா செத்தாரே, என் கையில் செத்தாரே. சாவு தாத்தா. ஓகே, தாத்தாவுக்கு திரும்பியும் சொல்லி கொடுத்தாச்சு எப்படி என்கிட்டலாம் சண்டை போடணுன்னு. வெப்பன் கைக்கு வந்தாச்சு. இனி நம்ம சின்ராசை கையில் யாராலையும் பிடிக்க முடியாது. வாங்க இந்த புது வெப்பன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்யூப் பண்ணியாச்சு, அப்கிரேடும் பண்ணியாச்சு. ஓகே, லினிக்ஸ் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. இப்போ இவனை தோக்கடிக்கலாமா இல்லை இவனை வந்து விண்டோவில் இருக்கும்போது தோக்கடிக்கலாம்? விண்டோவில் ஆக்சுவலி இம்பாசிபிளா? நம்ம டோர்னமெண்ட்டு தானே ஆரம்பம். ஓல்டு ஒன்ஸ் இனிமே தான் வரும். ஓகே, டோர்னமெண்ட்டே ஆடுவோம். பிக் பாக்கெட் தலைவர் இவரை வந்து பிக் பாக்கெட் அடிச்சு போலீஸ் கூட இந்த காலத்தை பிடிக்காது. ஏன்னா இந்த காலத்தில் போலீஸே இருக்காது.
ஸோ அதாக பண்ணுறது இவனை நாமளே காலி பண்ணிடலாம். போலீஸ் இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல. இந்த சூப்ளெக்ஸ் டமால். வா, இந்த மேட்ச் வேறு லெவல் கைஸ். ஃபஸ்ட் டைம் என்னையே அறியாமல் நான் ஒரு சூப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். வாவ், நல்லா இருக்கே. இந்த வாங்கு. என்னையே அறியாமை நான் போட்ட முதல் சூப்ளெக்ஸ். இந்த கிட்ட வந்து வாங்குறியா? வாங்கு. சாவர நேரத்தில் கூட சீன் போடுறது. சாவு. அடுத்து யார்? இந்த மேட்ச் முடிச்சோன்னா நம்ம அடுத்து 20th ப்ரொஃபைலுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். தெரியலையே. போனாலும் போவோம், போகாமல் இருந்தாலும் போகாமல் இருப்போம். இது வேணால் நடக்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். நீ உன் ஸ்பெஷல் அட்டாக்கை காமிச்ச, இப்போ நான் என் டபுள் காம்போ அட்டாக்கை காமிக்கிறேன், பார்க்குறியா? இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்தா. ஐயே, மேஜிக்கில் முடிக்கலான்னு பார்த்தேன் கைஸ். மேஜிக்கில் முடிக்கலாம்னு நினச்சது குத்தமா. சாவு. ஓகே, ப்ரூட்டல் எடுத்தாச்சு. இந்த தடவை அக்ரெசிவ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது ஈஸியில் இருக்க ட்ரைனா கஷ்டம்தான். லாஸ்ட் டைம் நம்ம கிரைசி எடுத்தோம் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னால் மறக்க முடியுமா? அடடே 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 அடடே, போட்டு வாங்குறாப்புல. இந்தா 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 வாங்கு. அடடடடா. வாங்கினா. அட, ஒரு சூப்ளெக்ஸ் போடலாம் நினச்சது தப்பா. யாரு காலி? நான் காலியா? சான்ஸே இல்லை. இப்போ இவனுக்கு சூப்ளெக்ஸ் போட்டே தீர்றோம் கைஸ். கிட்ட வாடா, நீ கிட்ட வாடா, கிட்ட வாடா. நான் எப்படி அவனை தூக்கி போட்டேன்? சூப்ளெக்ஸ் போடலான்னு பார்த்தது தப்பாடா. ஒரு சூப்ளெக்ஸ் போட முடியலனால. ஆனால் பரவாயில்ல, என்னையே அறியாமல் போன மேட்ச்சில் நான் போட்டது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, ஒரு வழியாக ஓல்டு ஓன்ஸ் வந்துடுச்சு. இதுனா இது? ஓ, இது அந்த வீடியோ கிட்ட ஒன்று இருக்கும், அதே மாதிரி இருக்குது. ஓகே, எனிவேஸ் நமக்கு அது தேவைப்படாது. இது என்ன? இதுவும் தேவைப்படாது, ஏன்னா இது ஹெவி வெப்பன். சரி, நம்ம ஹெர்மிட்டோட ஸ்வாடை அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை இது தவிர. ஓகே, வாங்க அடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லீஃப் வச்ச ஒரு ரேடியன்ட் ஹெட் பீஸ் வந்துருக்கு. ரொம்ப நல்லது. இது பேர் என்ன? என்னடா இது வாயிலே நுழைய மாட்டேங்குது. சரி, ஓகே. இதுலேயும் ஒன்று இருக்குது, ரேடியன்ட் பிளேட் மெயில். ரெண்டுமே ரேடியன்ட். இது நான் மட்டும் வாங்கிட்டேன்னா மேட்சிங்காக போட்டு சொல்லலாம். மூன் ஷ்ரவுட்னு இருக்குது. இங்கே மூணு இதாக இருக்கா? க்ரௌன் ஆஃப் நைட் இதுவாக இருக்குமோ ஒரு வேளை? தெரிலையே. சென்டினல் கோட்னு இருக்குது. இதில் அந்த மாதிரி தான் இருக்கா? இல்லை கைஸ். சரி, ஓகே. மேண்டில் ஆஃப் நைட். இந்த இடத்துல ஏதோ நைட்டுன்னு பார்த்தேனே, என்ன அது? க்ரௌன் ஆஃப் நைட், மேண்டில் ஆஃப் நைட். ஓகே நண்பர்களே, ரெட்டு பிளேட் மெயில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இல்லை, இது தவிர வேறு எதுவும் இல்லை.
ஓகே, இதில் வந்து இதுவே நாம் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தான் என்சான்ட்மெண்ட்டு இருக்குது. இந்த தடவை நம்ம லினிக்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணி பேர் என்ன வாஸ்ப் இம்பாசிபிள் இருக்கா? ஏன் இம்பாசிபிள் இருக்குது? எதற்காக இம்பாசிபிள்? இது என்ன புதுசாக இருக்குது? இது வாங்கலாமா வேணாமா? வெயிட்டட் ஷூரிகன்ஸ் இது போட்டுக்கலாம். ஓகே, த்ரோயிங் ஸ்பைக்ஸ் இதுதான் இவன் ஹெல்மெட் வச்சுருப்பான் பாருங்கள். இரு, என்ன ஒன்று தான் போகுது. அப்போ இது என்ன? இதுதான் ஹெல்மெட் வச்சுருப்பான். ஓகே, நமக்கு இதுவே போதும். மேஜிக்கில் அப்பாடா ஒரு வழியாக இது வந்துடுச்சு. இது யூஸ் பண்ணால் தான் மனதுக்கு திருப்தியாக இருக்கும். கிளீவரை கிழிக்கலாம், கிழிச்சு விட்டுலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஓல்டு ஓன்ஸில் அந்த வாஸ்பை தவிர அந்த 2 பேரை முடிச்சிடலாம் கைஸ். ஒரேடியாக காலி பண்ணிட்டு போயிடலாம். தலைவர் எப்படி அடி வாங்குறாரு? தலைவர் பயங்கரமாக அடி வாங்குறாரு. தீவிரமாக அடி வாங்கும் தலைவர். அப்பா என்ன அடி! கரெக்ட். வாங்கு வாங்கு. பரவாயில்ல, இது நல்லா இருக்கே. இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்த வாங்கு, இந்த. அடடடடா, என்ன நீ ஓவரா பண்ணுற? இந்த வாங்கு, இந்த வாங்கு. அடா சே, அவனை எவ்வளோ அடி அடித்தான்? 1 இன்ச்சாச்சு குறைஞ்சுதா? இந்த பாரு, ஒரே மேஜிக்கை போட்டுற. இது என்னது? இது சீட்டிங் பண்ணுறாங்க கைஸ். கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ், சீட்டிங் பண்ணுறானா இல்லையான்னு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோ அதை இது பண்ணு நீ? இந்த வாங்கு, இந்த இதையும் வாங்கு, இந்த இதையும் வாங்கு. இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ஆடா என்னடா இவன்? இப்போ மட்டும் ஏதாவது திருமலை வேலை பண்ண அவ்வளோதான். உன்னை பார்த்துக்கோ. எனக்கு வேறு டைம் ஆகிட்டுருக்கு. நானும் எவ்வளோ நேரம் தான் உனக்காகவே இது பண்ணிருக்குது. காமெடி பீஸ் பையன் எங்கே இருக்கு, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிருக்கான். அட இந்த வாங்கு. குதிப்பன்னு தெரியும்டி எனக்கு. நீ யார், என்ன, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். இந்த வாங்கு. குதிக்கிறான், கீழே விழுறான், மேஜிக் வாங்குறான். என்ன அடி! அடடா, என்ன இப்படி அடிக்கிறான்? ஐய, இது வேலைக்கு ஆகாது போலையே. குதி. ஓகே, சோலி முடிஞ்சு. 65 செகண்டில் ஜெயிச்சிருக்கேன். யூ ஆர் சூஸ் ராங் சைடு லைட். தம்பி, நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோ. நீ வந்து அது பேர் என்ன, எங்கள் பக்கம் நின்றுருக்கணும். தப்பான இடத்துல நின்றுருக்க. நீயும் வாஸ்போட அப்பா மாதிரியே சும்மா காணாமல் போயிடுவேன் அந்த மாதிரி சொல்கிறாப்புல. டூவல்ஸ் அன்லாக்டு. வாங்க டூவல் ஒன்று விளையாடி பார்க்கலாம். கிக்ஸ் ஒன்லியா. ஓகே, இது என்ன? ஏன்னா இவன் 2 கையிலையும் ஒன்று வச்சுருக்கான். ஆஹா, இவன் சரியான ஆள் இல்லை. என்கிட்ட தோக்க பிறந்திருக்கான். இதுவா? நான் என்னமோ பெருசாக ஒன்று வச்சுருப்பாங்களா அது நினச்சேன் கைஸ். ஓகே, வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நான் சொல்லணுன்னு யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன், யாருமே பண்ணுறதில்ல. அட என்ன இவன்? சே, மூஞ்சிலே எட்டி வைக்கலான்னு பார்த்தேன்.
இவனை சும்மா விடக்கூடாது. இவன் பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருந்துச்சுல. அது மேஜிக் போட்டு அந்த மேஜிக்கில் எட்டி வச்சா பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். நான் வந்து முடிவு பண்ணேன் கைஸ், இதுதான் நான் இந்த வீடியோவில் போட போகிற ஷார்ட்ஸ். பா ஒரு செகண்டில் சும்மா வெடி வெடிச்சா இருந்துச்சு. இந்த சவுண்டு வேணால் ஃபுல்லாக வச்சு கேட்டு பாருங்கள். வேறு ஒரு செகண்டில் அப்படியே பதறி போய்ட்டோம் ஒரு செகண்டில் நாடு. ஓகே ஓகே வாங்க போகலாம். அடடா ஐயே இது வேற ஐயே நையன்னு இருக்காங்க. சரியான இம்சை. அப்படியே ஜம்ப் பண்ணி அட இவன் திரும்பி ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிச்சா, நானும் அவனா? என்ன அக்ரெசிவ் போயிட்டான். ஏன்னா இந்த குதிக்கிறான். எவனோட விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட வேறு யாராவதோடையாச்சும் விளாட்லாம். ஆனால் கால் நீட்டினா கால்லேயே போடுறான், கை நீட்டினா கையிலேயே போடுறான். இதுக்கு மேலே முடியாது. இவன் க்ரைஸி எடுத்துருவான். அடடா என் வேற இம்சா பண்ணுறானே. என்ன இந்த அடி அடிக்கிறான், அக்ரெசிவே போயிட்டான். ஓகே இப்போ தான் கொஞ்சம் மாதம் முன்னாடி ஐயே யாரா நீ? அப்பாடா என்னத்தான் அக்ரெசிவ் போனாலும் ஜெயிக்கிறது நானாக தான் இருப்பேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி சொன்ன மாதிரி 2 பாடி கார்டையும் ஹெர்மிட் தலைவரோட வெப்பனும் எடுத்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கேம் வித் ஸ்ரீராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 40 சம்திங் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஒரு மிருத்தையும் இப்போ நான் இது பண்ண போகிறேன். இதை திரும்பி அடிச்சுட்டே இருந்தோன்னா இது கீழே உழுவுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அடிச்சுட்டே இருக்கேன். கீழே உழுமா உழாதா? சரி இது உளுந்துச்சுன்னா நான் ஷார்ட்ஸ் போடுறேன் கைஸ். எவ்வளோ நேரம் அடிக்குது, கையெல்லாம் வலிக்குது. வாங்கிக்கோ. இன்னும் 3 அடி தான். 1 2 3. இது உடையல. இது உடையிற மாதிரி இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் ஃப்ரம் ஸ்ரீராம். பாய் கைஸ், பாய்.